பொம்சா செய்கிறதுக்கு ஒரு பேசனில் உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு வேண்டிய உப்பு 1.5 கப்பு மெஷரிங் கப்பில் எடுத்துருக்குறோம். அந்த மாவை உப்பெல்லாம் சேர்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கணும். எண்ணெயை விட்டு தண்ணி இல்லாமல் அதை எல்லாம் ஒன்றாக்கிட்டு அப்புறம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சு எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை பிசைஞ்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம மூடியை போட்டு வச்சிடலாம். இந்த மாவு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எந்த மாவுன்னு தெரியாது. அதனால் அந்த மாவுக்குள்ளே நம்ம சம்படத்தில் மைதான்னு எழுதி பேப்பரை போட்டு வச்சுருக்கேன். நீங்களாம் அதே மாதிரி போட்டு வைங்க. இல்லைன்னா எந்த மாவுன்றது தெரியாது. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றும் வச்சுருப்போம். இப்போ மாவை இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு ஒவ்வொரு இதாக எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சி அதை உருண்டை ஒரே லெவலாக எடுத்துக்கலாம். இப்போ மாவை போட்டு கொஞ்சம் கட்டையில் தேய்ச்சி இப்போ இந்த சப்பாத்தியை இந்த அளவுக்கு உருட்டிக்கிட்டோம், தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு சப்பாத்திலையும் எண்ணெயை தடவிக்கலாம். அப்போ தான் மேலும் மேலும் அடுக்கடுக்காக வைக்கிறது அது தன்னால் வந்துடும். சூடு ஏறின உடனே அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தியை வச்சு அதுலேயும் அதே மாதிரி எண்ணெயை தடவி மாவை தூவிக்கலாம். 3 சப்பாத்தி வச்சுருக்கோம், அதை தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சி எல்லாம் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது அதே மாதிரியே உருட்டிக்கலாம். 4 சப்பாத்தி வச்சுருக்குறோம். அதையும் இதே மாதிரி மாவை மேலே தூவி உருட்டிக்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேண்டிய நேரம் சுட்டு கொடுத்துக்கலாம் பிள்ளைகளுக்கு. ஒரு வாரம்னாலும் கெடாது. இந்த உருட்டியாச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் காய வச்சு அதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே ஒவ்வொன்றா வந்துடுது பாருங்கள், அடுக்கடுக்காக. அது சூடு ஏறின உடனே மேலே வந்துடும். நம்ம 3 சப்பாத்தி வச்சுருந்தோம்ல, அது பார்த்தீங்களா வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்ததையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம அளவாக வெட்டி எடுத்துக்கலாம். சொம்சா செய்கிறதுக்கு வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு வாரம்னாலும் கெடாது. இப்போ இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததை இதை 2 ஓரமும் கட் பண்ணிவிட்டு 4 ஓரமும் கட் பண்ணிவிட்டு அதை கீறிக்கலாம். 2 இதாக போட்டுக்கலாம், 2 சீட்டு. அடுத்ததையும் நம்ம 3 இதாக கட் பண்ணிக்கலாம் நேராக. ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் அளவு போட்டு கட் பண்ணலாம். இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், 3 விதமான இது எடுத்து வச்சுட்டோம். உருளைக்கிழங்கு வெந்தது, மசால் உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கோம். வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டு அதை வச்சு நம்ம ஸ்டப்பிங் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நான் சுட்டு எடுத்தாச்சு. அதை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. அவ்வளோ பொறுன்னு அப்படி சாஃப்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ